பாசிப்பட்டினம் கந்தூரி விழாவின் முழுமையான வீடியோ உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தருகிறேன். வீடியோ பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நல்லாதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பார்க்கும் காட்சி தர்காவினுடைய முகப்பு தோற்றம். சந்தனக்கூடு விழாவினை முன்னிட்டு தர்கா முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தர்காவினுடைய கொடியேற்று விழா கொடிமரம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட காட்சி. எதிரில் உள்ள திடலில் கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நினைப்பேன் ஒன்றாக நல்லா கிளாப் பண்ணலாங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட?
தேங்க்யூ. குறுந்தாவணத்தில் இருக்கு. அது அவருடைய அடையாளத்தை காமிச்சு அதை பெற்றுக்கொள்ளுமாறு காவல்துறை தலைமையில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சந்தனக்கூடு இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதால் கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்ட நெரிசல்ல போவாதீங்க. அங்கெங்கே இருந்து அந்த கூட்டம் பார்க்கலாம். கூட்டமா இருந்து போயிடாதீங்க. குழந்தைங்களாம் கூட்டத்தில் இருப்பாங்க. குழந்தைங்களாம் கையில பிடிச்சிக்கிறதுங்க. உங்களுடைய பொருள்கள் சில கட்டப்பையெல்லாம் மாற்றி எடுத்துடாதீங்க. கட்டப்பையெல்லாம் யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. அவங்க அந்த எடுத்துட்டு போறாங்க, அப்புறம் அடையாளம் தெரியாது. அங்கே கேட்கிற கூட்டத்தில் நெரிசல் இல்லாம அங்கே அந்த சக்கரத்தை அது கூட பாருங்க. சந்தனக்கூடு விழா நிகழ்ச்சியில் திருவாடானை கழக டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் ஆண் பெண் காவலர்களை கொண்டும் மற்றும் சாதாரண உடை அணிந்த காவலர்களை கொண்டும் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததையும் நாம் நேரடியாக பார்த்தோம். தர்காவை நோக்கி சந்தனக்கூடு வருகின்ற காட்சி இப்பொழுது. இந்த காட்சியில் பழங்கால முறைப்படி இந்த ஊர்வலத்தில் பெண்கள் தீப்பந்தம் ஏந்தி அவர்கள் முன்னால் வந்து கொண்டிருப்பார்கள். இது பழங்கால பாரம்பரிய முறை. அதற்கு பின்னால் பறை இசை ஒலிக்க தப்பாட்டங்களோடு மாடுகள் பூட்டிய வண்டியில்தான் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் தர்காவை நோக்கி வரும். இது காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. வேறு எந்த இயந்திர சாதனங்களும் இதில் பயன்படுத்தப்பட மாட்டாது. முழுக்க சந்தனக்கூடு புறப்பட்டு தர்காவை வந்தடையும் வரை அந்த வண்டியில் மாடுகள் பூட்டி அந்த மாடுகளே இந்த வண்டியை இழுத்து கொண்டு வரும். இந்த சந்தனக்கூடு பொருத்தப்பட்டுள்ள வண்டியை மாடுகள் தான் இழுத்து கொண்டு வரும். வேறு டிராக்டரோ வேறு எந்தவித வாகனங்களை வைத்து இழுத்து கொண்டு வரமாட்டாது என்பதனையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்றோம். சந்தனக்கூடு புறப்பட்டு வந்து அந்த தர்காவை 3 முறை வலம் வரும். அதாவது புறப்பட்டு வந்தவுடன் தர்காவை 3 முறை சுற்றி வருவார்கள். இது காலமாக நடைபெற்ற நிகழ்ச்சி. 3வது முறை சுற்றி வந்ததற்கு பின்னால் தர்காவினுடைய வாசலில் இந்த சந்தனக்கூடு நிலையாக நிறுத்தி வைக்கப்படும். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நேரம் அதிகாலை 4 மணி 30 நிமிடம். அதற்கு பின்னால் இந்த தர்காவின் முன்னால் நிறுத்தப்பட்ட சந்தனக்கூடுக்கு அந்த வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் பகல் கூடு சுற்றி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறும். சந்தனக்கூடு 3 சுற்றுகள் சுற்றி நிறைவு செய்த பின் இப்பொழுது தர்காவினுடைய முன்முகப்பில் ஏற்றி வைக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறீர்கள். இதற்கு பின்னால் அப்படியே இருக்கும் வெள்ளிக்கிழமை பகல் அந்த மாலை நேரத்தில் பகல் கூடு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை பொதுமக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
சேனலை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த வீடியோ நாட்டிய குதிரை நடன வீடியோ உங்களுக்காக.